Allied Mathematics 2 ஓட ஒரு இம்பார்ட்டன்டான டாபிக். இந்த டாபிக்ல இருந்து நான் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் SM3AE கொஸ்டின் பேப்பர் எடுத்துட்டு அதுல இருந்து ஒரு 5 செட் ஆஃப் கொஸ்டின் பேப்பர் எடுத்திருக்கேன். இப்போ அந்த 5 கொஸ்டின் பேப்பர்ல நீங்க இந்த ஒரு கிளான்ஸ் பார்க்கும்போதே தெரியும் நமக்கு எத்தனை கொஸ்டின் நமக்கு கேட்டிருக்காங்க அப்படின்னா 6 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. ஸோ 6 கொஸ்டின் 5 கொஸ்டின் பேப்பர். ஒரு கொஸ்டின் பேப்பர்ல இது 2 மார்க். கொஸ்டின் நம்பர் 3 வந்து ஒரு கொஸ்டின் பேப்பரோட 2 மார்க். கொஸ்டின் நம்பர் 5 வந்து இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல இருந்த ஒரு 2 மார்க். பட் அது ரெண்டும் ரிப்பீட்டடா இருக்கு. ஸோ ஒரு இயர்ல வந்து எப்படி கேட்டிருக்காங்கன்னா இந்த 2 கொஸ்டினுமே வந்திருக்கு. ஒன்னு 2 மார்க்ல வந்திருக்கு, இன்னொன்னு 10 மார்க்ல வந்திருக்கு. எப்படி 10 மார்க்னா இங்க சாலினாய்டலும் இரோட்டேஷனும் சேர்த்து கேட்டிருக்காங்க. ஸோ சேர்த்து கேட்கும் போது அது 10 மார்க்ல வரும். இங்கேயும் பாருங்க சாலினாய்டல் இரோட்டேஷனல் சேர்ந்துருக்கு. பட் இந்த வீடியோல நம்ம சாலினாய்டல் மட்டும் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 2 கொஸ்டின் நான் சால்வ் பண்ண போறேன். இதோட பிடிஎஃப் அட்டாச் பண்ணியிருப்பேன். நீங்க ரிமைனிங் கொஸ்டின்ஸ்ல இருக்க சாலினாய்டல் மட்டும் சால்வ் பண்ணி பாருங்க. இரோட்டேஷன் வந்து நம்ம அடுத்த வீடியோல பார்க்கலாம். இது வந்து சாலினாய்டல் மட்டும் சால்வ் பண்ணுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஷோ தட் த வெக்டார் இஸ் சாலினாய்டல். நான் வெக்டார் எடுத்து கீழே எழுதிக்கலாம். ஸோ வெரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின். ஸோ வெக்டார் வந்து எஃப் வெக்டார் ஈக்குவல் டு எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஐ வெக்டார் பிளஸ் எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயர் ஜே வெக்டார் மைனஸ் எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் இசட் கியூப். x z cube into k vector. இது சாலினாய்டல் அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும். சாலினாய்டலோட கண்டிஷன் எழுதுறேன். திருப்பி படிக்கணும். 2-3 டைம்ஸ் படிச்சாதான் நமக்கு மெமரைஸ் ஆகும். டெல் டாட் நடுவில் ஒரு டாட் எஃப் வெக்டார் நமக்கு என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த வெக்டார் டெல் டாட் எஃப் வெக்டார் ஈக்குவல் டு 0 அப்படின்னு ப்ரூவ் பண்ணணும். 0ன்னு ப்ரூவ் பண்ணிட்டோம்னா இது சாலினாய்டல் அப்படின்னு அர்த்தம். ஸோ ஃபர்ஸ்ட் டெல்னா என்னன்னு பார்க்கலாம். டெல்னா டோ பை டோ எக்ஸ், இது எல்லா சமுக்கும் இதுதான். டோ பை டோ எக்ஸ் ஐ வெக்டார் பிளஸ் டோ பை டோ ஒய் இன்டூ ஜே வெக்டார் பிளஸ் டோ பை டோ இசட் இன்டூ கே வெக்டார். இது வந்து டெல்லோட ஃபார்முலா. இது எல்லா சமுக்கும் இதுதான் டெல்லு. டாட் நடுவில் டாட் போட்டுக்கோங்க. எஃப் வெக்டார், எஃப்ன்றது நம்ம கொஸ்டின்ல இருக்கிறது. கொஸ்டின்ல இருக்கிறது நான் அப்படியே காப்பி பண்றேன். எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ஐ வெக்டார் பிளஸ் எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயர் ஜே வெக்டார் மைனஸ் எக்ஸ் இசட் கியூப் கே வெக்டார். ஃபர்ஸ்ட் டேர்ம் மட்டும் கரெக்டான்னு பார்த்துக்கலாம். எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர் ஃபர்ஸ்ட் டேர்ம். ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். ஓகே, இப்போ டெல் டாட் எஃப் ஈக்குவல் டு 0 இருக்கா. டாட் ப்ராடக்ட்னா என்ன மீனிங்னா ஐ வெக்டார் மட்டும்தான் மேட்ச் பண்ண முடியும். அடுத்தது நான் அது வந்து உங்களுக்கு கலர் காம்பினேஷன் எதுக்கு போட்டிருக்கேன்னா ஜே வித் ஜே. ஸோ ரெட் வந்து அந்த ரெட்டோட போய் லிங்க் ஆகும், ஜே வந்து ஜேயோட லிங்க் ஆகும், கே வந்து கேயோட லிங்க் ஆகும். இதை லிங்க் பண்ணி நம்ம அடுத்த ஸ்டெப்ல எழுத போறோம். எப்படி எழுத போறோம்னா இங்க இருக்கிற ஐ வெக்டாருக்கு என்ன இருக்கு, டோ பை டோ எக்ஸ். அந்த ரெட் அந்த பக்கம் எங்க போய் மேட்ச் ஆகுதுன்னா எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர், எக்ஸ் ஸ்கொயர் இசட் ஸ்கொயர். இது ஃபர்ஸ்ட். அடுத்தது ஜேக்கு வந்துருங்க. டோ பை நம்ம கிரீன் அண்ட் கிரீன் பாருங்க, டோ பை டோ ஒய். அண்ட் இந்த பக்கம் என்ன இருக்கு, எக்ஸ் ஒய் இசட் ஸ்கொயர் பிளஸ் அடுத்தது டோ பை டோ இசட். பிளாக்கோட லைன் எங்க போய் மேட்ச் ஆகுது பாருங்க, கேயோட லைன். அங்கான என்ன இருக்குன்னா மைனஸ் இருக்கு, மைனஸ் எக்ஸ் இசட் கியூப். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டெல் வந்து எல்லா சமுக்கும் இதுதான் டெல்லு. டாட்டு கொஸ்டின் என்ன கொடுத்துருக்கோமோ அதை எழுதிக்கிறோம். ஐயோட சேர்த்து எழுதியிருக்கோம். இப்போ ஐ அண்ட் ஐ ஆக்சுவலா லாஜிக் என்னன்னா ஐ டாட் ஐ ஈக்குவல் டு 1. ஐ டாட் ஐ மட்டும்தான் மல்டிப்ளை பண்ண முடியும், மற்றதோட மல்டிப்ளை பண்ணும்போது அது 0 ஆயிரும். ஸோ நமக்கு புரியணுன்றதுக்காக நான் வந்து லைன் போட்டு காமிச்சிருக்கேன். இப்போ நம்ம வந்து மேட்ச் பண்ணி எழுதியாச்சு. அடுத்தது நான் டிஃபரன்ஷியேட் பண்ணணும். இது பேரு பார்ஷியல் டிஃபரன்ஷியேஷன். இங்க எனக்கு என்ன டேர்ம் இருக்கு பாருங்க. இங்க வந்து எனக்கு எக்ஸ் இருக்கு,
அப்போ உள்ள இருக்கிற இந்த பிராக்கெட்குள்ள எக்ஸ் இருந்ததுன்னா அது டிஃபரன்ஷியேட் ஆகும், எக்ஸ் இல்லைன்னா நான் ஜீரோன்னு எழுதிடுவேன். இப்போ நமக்கு பிராக்கெட்குள்ள எக்ஸ் டேர்ம் இருக்கு. என்ன டேர்ம் இருக்குன்னா எக்ஸ் ஸ்கொயர்னு இருக்கா. ஃபார்முலா இங்க சைடில் எழுதுறேன். எக்ஸ் பவர் என்ன டிஃபரன்ஷியேட் பண்ணா என் எக்ஸ் பவர் என் மைனஸ் ஒன். இது எக்ஸ்க்கு மட்டும் இல்ல, ஒய் இசட் எதுவா இருந்தாலும் இதுதான் ஃபார்முலா. இப்போ நம்ம கொடுத்துருக்கிறது என்ன கொடுத்துருக்காங்க, ஃபர்ஸ்ட் டேர்மை எக்ஸால டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. எக்ஸ் உள்ள இருக்கா பாருங்க, இருக்கு, இந்த இடத்துல இருக்கு, அது மட்டும் டிஃபரன்ஷியேட் ஆகும். எக்ஸ் பவர் டூ, ஸோ அதை டிஃபரன்ஷியேட் பண்ண என்ன வரும், டூ முன்னாடி வரும், எக்ஸ் பவர் டூ மைனஸ் ஒன். பக்கத்துல இருக்கிற இசட் ஸ்கொயர் பக்கத்துல அப்படியே இருக்கும். பிளஸ் இப்போ அடுத்தது நான் என்ன செக் பண்ணணும், ஒய் டேர்ம் உள்ள இருக்கான்னு பார்க்கணும். ஏன்னா இது நான் ஒய்யால டிஃபரன்ஷியேட் பண்ணுங்கன்றாங்க. ஒய் டேர்ம் இருக்கான்னா இங்க இருக்கு. ஸோ ஒய்யை மட்டும் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ண போறோம். எக்ஸ் அப்படியே வச்சுக்கோங்க, இந்த பக்கம் இருக்கிற இசட் ஸ்கொயரையும் அப்படியே வச்சுக்கோங்க, நடுவில் ஒய் பவர் ஒன். சைடில் இந்த ஃபார்முலா பாருங்க, ஒய் பவர் ஒன்னுக்கு எப்படி எழுதணும், ஒன் இன்டூ ஒய் பவர் ஒன் மைனஸ் ஒன். கொஞ்சம் இதாக எழுதலாம், ஒன் இன்டூ ஒய் பவர் ஒன் மைனஸ் ஒன் இன்டூ இசட் ஸ்கொயர். செகண்டையும் டிஃபரன்ஷியேட் பண்ணிட்டோம். ப்ளஸ் இப்போ தேர்ட் நான் எதை டிஃபரன்ஷியேட் பண்ணா, இசட்டை இசட் டேர்ம் இருந்ததுன்னா நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுவேன். இசட் டேர்ம் இருக்கு, ஸோ மைனஸ் அப்படியே இருக்கும், எக்ஸும் அப்படியே இருக்கும். இசட் கியூபை டிஃபரன்ஷியேட் பண்ற சேம் ஃபார்முலா, 3 முன்னாடி வரும், 3 இன்டூ ஜெட் பவர் 3 மைனஸ் ஒன். இதை சிம்பிளிஃபை பண்ண போறோம். 2 எக்ஸ் பவர் 2 மைனஸ் ஒன்றது எக்ஸ் பவர் 1 ஜெட் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் y பவர் 1 மைனஸ் 1. 1 மைனஸ் 1ன்றது என்னது, 0. எனிதிங் பவர் 0ன்றது 1, அதனால அது டேர்ம் ஃபுல்லா 1ஆ மாறிடுது. ஸோ இசட் ஸ்கொயர் மட்டும் இருக்கு. இங்க மைனஸ் 3 முன்னாடி வருது, எக்ஸ் இருக்கு, ஜெட்டுக்கு பவர் வந்து 3 மைனஸ் 1 வந்து 2. இப்போ 0 ஆயிடுச்சா அப்படின்னா 0 ஆகல. 0 ஆகுதான்னு நம்ம செக் பண்ணலாமா, இங்க இந்த டேர்ம்ஸ் எல்லாம் ஆட் பண்ணலாமா, ஒரே மாதிரி இருக்கா. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம்ல 2x z ஸ்கொயர், அடுத்த டேர்ம்ல x z ஸ்கொயர், இது ரெண்டும் அடிஷன்ல இருக்கு. ஆட் பண்ண என்ன வரும், 3x z ஸ்கொயர். அண்ட் இங்க மைனஸ் 3x z ஸ்கொயர். பிளஸும் மைனஸும் கேன்சல் ஆயிரும், ரெண்டு கேன்சல் ஆகி ஈக்குவல் டு 0. ஸோ நம்ம இப்போ என்ன சொல்லலாம்னா, நம்ம கொடுத்துருக்கிற இந்த வெக்டார் a வெக்டார்ன்றது ஒரு சாலினாய்டல் வெக்டார் அப்படின்னு சொல்லலாம். இதோட கன்க்ளூஷன் f வெக்டார் இஸ் சாலினாய்டல். ஸோ இதை பேஸ் பண்ணி நீங்க சம்ஸ் வந்து இதுல இருக்கிற சம்ஸ் எல்லாம் போடுங்க. செகண்ட் சம் வந்து இன்னொரு வீடியோவா நம்ம தனியா பார்க்கலாம். கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்றத அடுத்த வீடியோல பார்க்கலாம். இந்த